ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. என்னை காப்பவரே. கடை வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து ஐடியாவே கிடையாது. நம்மளே ஒரு கடை ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து 2 பேரும் பிளான் பண்ணோம். பிளானுமே இல்லை, யாரோட ஹெல்ப்புமே இல்லை. 2 பேர் தான் பிளான் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டோம், இது சரியா வருமா, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், ரன் பண்ணுவோமா இல்லை லாக் ஆயிடுவோமா அப்படிலாம் யோசிச்சோம். சரின்ட்டு 2 பேரும் பிளான் பண்ணி ஜெபம் பண்ணா ஆண்டவர் வந்து கடையை ஓபன் பண்ண செஞ்சாரு. ஒரு உதவியுமே செய்யலை, பண உதவியோ பொருள் உதவியோ எதுவுமே பண்ணலை. அங்க 2 பேர் மட்டும்தான் எங்களுடைய முயற்சி. அப்புறம் வந்து ஆண்டவருடைய கிருபை. கடைக்கு பெயிண்ட் அடிக்க கூட யாருமே இல்லை. யார் பெயிண்ட் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நானு, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட சிஸ்டர், ஹஸ்பண்டோட தம்பி. குருவி வந்து சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம். எப்படியோ 3 வருஷம் எப்படியோ போயிடுச்சு. 4வது வருஷத்துல ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து இன்னொரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை இல்லாட்டி கோயம்புத்தூர், இது 2ல ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா பண்ணிடுவோம். ஆண்டவர் கிருபையில எல்லாமே நடக்கும் நம்புறோம், நடத்துவாரு. எதிரிகள் எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. எதிரிகள் இருந்தாலும் எப்பயுமே முன்னாடி வர முடியும். ஸோ எதிரிகளை வாழ்க்கையில வச்சுக்கிட்டு முன்னாடி வாங்க. அப்புறம் ஆண்டவருடைய கிருபையும் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இந்த 4வது வருஷத்தை ஆண்டவர் வந்து சிறப்பாக நடத்தி வந்திருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லி என் சாட்சி முடிக்கிறேன். போட்டோகிராஃபி ஆரம்பிச்சு 4 வருடங்கள் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், எனது உறவுகளான எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். God bless you.